வணக்கம். நம்ம சம்டைம்ஸ் நம்ம லைஃப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் நம்ம குடுத்துருக்க மாட்டோம். ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தா, அதுக்கு ப்ராப்பரா என்ன சொல்யூஷன்னு பார்த்து அத எடுங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு 2 1/2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ராமாபுரம் போயிட்டு இருக்கிற வழியில வந்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. காளீஸ்வரி ன்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ, அங்க வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்ல எனக்கு முன்னாடி இருந்த ஒரு கார் சிக்னல்ல நின்று இருந்த காரு பின்னாடி வண்டி வர்றதை தெரியாம டோர் ஓபன் பண்ணிட்டாங்க. நான் டோர்ல ஹிட் ஆகி நான் கீழே விழுந்து எனக்கு காலில் வந்து லெகமெண்ட் டேர் ஆயிடுச்சு. இத்தனைக்கும் நான் வந்து 30 40 தான் போயிருப்பேன். சப்போஸ் நான் 60 70 போயிருந்தேன் அப்படின்னா நான் இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரியான மொமெண்ட்ல நான் அந்த வண்டியில் இருந்தவங்க பார்க்கும்போது டிரைவர் வயசானவர் இருந்தாரு. ஃபேமிலியா இருக்காங்க. டிரைவர் கூட இல்லை, அவர் தான் ஃபேமிலிலேயே பெரிய சீனியர் பர்சனாக தெரிஞ்சாரு. ஸோ அவரும் பயங்கரமா பதட்டமாயிட்டாரு. அந்த இடத்துல வந்து நான் ஆக்சுவலா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். நான் கேஸ் ஃபைல் பண்ணாம விட்டேன். ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பார்த்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே அவங்களும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருந்தால் நான் விட்டுட்டேன். பட் ஆனால் நான் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணும்போது அவங்க ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஸோ டோட்டலாக ரெஸ்பாண்ட் பண்ணல. ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணாங்க. அதனால வந்து எப்பவுமே இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தால் கண்டிப்பாக கேஸை ஃபைல் பண்ணிடுங்க. ஸோ கேஸை ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் வர்ற கான்சிக்வன்சஸ் அவங்க பார்த்துப்பாங்க. என்னவோ நம்மளும் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக கேஸ் மட்டும் ஃபைல் பண்ணிடுங்க. எந்த ஒரு ஈவு இறக்கம் காமிக்கிறதெல்லாம் கண்டிப்பாக வச்சுக்காதீங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல ஈவு இறக்கலாம் தயவு செஞ்சு காமிக்காதீங்க. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தால் அதுக்கு என்ன ப்ராப்பரா என்ன பாலிசியோ என்ன நார்ம்ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் லைக் தட் விட்டுறாதீங்க. ஸோ பின்னாடி பயங்கரமா வருத்தப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து அதுக்காக நிறைய செலவு பண்ணேன். இப்பவும் எனக்கு வந்து இந்த கால் இன்னும் ப்ராப்பரா சரியாகல. அது சரியாகாது. ஏன்னா பெரிய சர்ஜரி அப்படி இப்படின்ற மாதிரி நமக்கு போய் நின்றோம். ஸோ அதனால வந்து ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் எடுங்க. எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாலிசிஸ் நீட்டா நம்ம ஆளுங்க வச்சிருக்காங்க, நம்ம கவர்மெண்ட் வச்சிருக்கு. ஸோ ப்ராப்பரா ப்ரொசீட் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்ஸ்.